இது 3D பிரிண்டரில் செஞ்ச ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோட பிரிண்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே மேக்கர் வேல் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதே மாதிரி உள்ளே நான் யூஸ் பண்ணியிருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே லோக்கலில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இதில் 2 2 இன்ச் 5 வாட் ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பீக்கரோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹80. நெக்ஸ்ட்டு CT14 ப்ளூடூத் மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒயர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சால்டரிங் பண்ணுற தேவையே இருக்காது. ப்ளக்கை கனெக்ட் பண்ணி பேட்டரிலையும் 2 ஸ்பீக்கர்லேயும் சால்டரிங் பண்ணால் போதும். 18650 லித்தியம் அயான் பேட்டரி நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 mAh. அதிக கெப்பாசிட்டிக்காக 2 பேட்டரியும் நான் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் 6000 mAh. TP4056 லித்தியம் அயான் பேட்டரி சார்ஜிங் மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லித்தியம் அயான் பேட்டரி ஹோல்டர், அப்புறம் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். சால்டரிங் எல்லாமே ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். இதோட டயக்ராமை நான் டிஸ்பிளேல காட்டுறேன். இது அசம்பிள் பண்ணுறதுல எனக்கு இருந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிசைனில் பாடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பேசிவ் ரேடியேட்டர் அப்படின்ற ஒரு ஐட்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது இருந்ததுன்னா பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அமேசானில் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க. சரி, அதையும் நம்ம 3D பிரிண்ட்லேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்போ திங்க்வர்ஸில் அதோட டிசைன் எனக்கு கிடச்சிது. அதோட சைஸை நான் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி TPO அப்படின்ற ஃப்ளெக்சிபிள் ஃபிலமெண்ட்டில் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். 3 தடவை டெஸ்ட் அண்ட் எரருக்கு அப்புறம் ஃபைனலாக பிரிண்ட் சூப்பராக வந்திருந்தது. எல்லா அசம்பிளியும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சவுண்டு தான் கேட்க முடியல. இருங்க, நல்ல பாட்டா போடுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.